Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கிராஃப் தியரி அப்படிங்கற கான்செப்ட்ல மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ அப்படினா என்ன and அந்த மினிமல் ஸ்பேனிங் ட்ரீயை எப்படி நம்ம டெரைவ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு அல்காரிதம். சோ அந்த அல்காரிதம் வந்து Kruskal அல்காரிதம் அப்படினு சொல்வாங்க. சோ அப்படினா என்ன, அதை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றது அப்படிங்கற விஷயம் தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீ அப்படினா என்ன and அதுக்கு அப்புறம் மினிமல் ஸ்பேனிங் ட்ரீனா என்ன, அதுக்கு அப்புறம் மினிமல் ஸ்பேனிங் ட்ரீனா என்னன்னு பார்ப்போம். ஓகே, சோ a connected graph without a circuit, any circuit is called a tree. அப்படினா a connected acyclic graph அப்படினோ சொல்லுவாங்க. அசைக்ளிக், சைக்ளிக் இல்ல அசைக்ளிக், ஏ முன்னாடி போட்டீங்கன்னா இட் இஸ் நாட் சைக்ளிக்ன்றது அசைக்ளிக் அப்படினு சொல்லுவாங்க. a connected acyclic graph is called a tree. அப்படி இல்ல a connected graph without a circuit. எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஒரு ட்ரீ. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இப்போ நான் இந்த ரெண்டு வெர்டெக்ஸை கனெக்ட் பண்ணிட்டேன்னு வைங்க, இது க்ளோஸ்ட் ஆகிடும், ஒரு சர்க்கியூட் ஆகிடும், அப்போ அது ட்ரீ கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னா, இஃப் the subgraph T of a connected graph G is a tree containing all the vertices of the graph G, then T is called the spanning tree. அதாவது அந்த given ட்ரீல இருந்து இருக்க எல்லா வெர்டெக்ஸையும் கன்சிடர் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ட்ரீயை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரீயை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ ஆர் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், இதை தான் நம்ம செக்ஷன்லேயே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இஃப் G be a connected weighted graph, Gங்கிறது ஒரு connected weighted graph, அது ட்ரீயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கிராஃபுக்கே நம்ம வந்து ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதாவது மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ த ஸ்பேனிங் ட்ரீ ஆஃப் G வித் த ஸ்மாலஸ்ட் டோட்டல் வெயிட்ஸ். ஸோ அப்போ அந்த வெயிட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்க ஸ்மாலஸ்ட் டோட்டல், தட் இஸ் தி சம் ஆஃப் வெயிட்ஸ் ஆஃப் இஸ் எட்ஜஸ். ஸோ அதை தான் வந்து நம்ம லோயஸ்ட் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் கால்டு தி மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ஆஃப் G. ஸோ அந்த கிராஃபோட இருக்க வெயிட்டட் கிராஃப்னா எல்லா எட்ஜஸ்க்கும் வெயிட்ஸ் இருக்கும், அந்த வெயிட்ஸில் மினிமம் வெயிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலி வர ரிசல்ட், அதுக்கு பேர் தான் மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ. ஃபைனலி வர அந்த அவுட்புட், அந்த ட்ரீ, அதுதான் மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது டெஃபினிஷன். இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஒரு அல்காரிதம், ரெண்டு அல்காரிதம் இருக்குது ஆக்சுவலி, பிரிம்ஸ் அல்காரிதம் அண்ட் Kruskal அல்காரிதம்னு இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது Kruskal அல்காரிதம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்டெப் 1, தி எட்ஜஸ் ஆஃப் தி கிவன் கிராஃப் G ஆர் அரேஞ்ச்டு இன் தி ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் வெயிட். அதாவது லோயஸ்ட் வெயிட்ல இருந்து ஹையஸ்ட் வெயிட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எட்ஜஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, an edge G with minimum weight is selected. ஸோ ஒரு எட்ஜை செலக்ட் பண்றோம் அப்படின்னா அதுல எது மினிமம் வெயிட் இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்றோம் as an edge of the required spanning tree. அந்த required spanning treeக்கு ஃபர்ஸ்ட் எட்ஜ் எதுவோ, மினிமம் எட்ஜ் என்னவோ அதை செலக்ட் பண்ணுவோம். அப்படியே அந்த ப்ரொசீஜர் கண்டினியூ பண்ண வேண்டியதான், ஒரு மினிமம் எட்ஜா நம்ம செலக்ட் பண்ணிட்டே வருவோம். தென் ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, எட்ஜஸ் வித் தி மினிமம் வெயிட் தட் டு நாட் ஃபார்ம் அ சர்க்கியூட் வித் தி ஆல்ரெடி செலக்டட் எட்ஜஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அடுத்த ஸ்டெப், இப்போ மினிமம் வெயிட் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட், அதை நம்ம ட்ரா பண்ணிட்டோம், அடுத்து திரும்பியும் மினிமம் வெயிட் கண்டுபிடிச்சி ட்ரா பண்ணுவோம். இப்படியே நம்ம ட்ரா பண்ணிட்டே வரப்ப அடுத்த மினிமம் வெயிட் போகிறப்ப இன்கேஸ் அது ஒரு லூப்பு, ஒரு சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதை நம்ம பண்ணக்கூடாது, அது இல்லாத மாதிரி இருக்க ரிமைனிங் எட்ஜஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்கிறாங்க. ஓகே, தென் ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா, தி ப்ரொசீஜர் இஸ் ஸ்டாப்டு ஆஃப்டர் n-1 edges have been selected. ஸோ n வெர்டிசஸ் இருக்குது நமக்கு, nங்கிறது வெர்டெக்ஸ், நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ். இப்போ 6 வெர்டெக்ஸ் இருக்குன்னா 6-1 என்ன, 5 எட்ஜஸ் வந்த உடனே நம்ம இந்த ஸ்பேனிங் ட்ரீயை ஸ்டாப் பண்ணிக்கணும், அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு லோயஸ்ட் வேல்யூஸ்லாம் எடுக்க போகிறோம், அந்த லோயஸ்ட் வேல்யூ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இன்கேஸ் அது ஒரு சர்க்கியூட்டோ இல்லை லூப்பியோ ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதை நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. இது n-1 வர வரைக்கும் நம்ம இதை ப்ரொசீட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போடலாம், அப்போ இன்னும் கிளியராக புரியும். ஸோ ப்ராப்ளம் 1, ஃபைண்ட் தி மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ஆஃப் தி வெயிட்டட் கிராஃப் யூசிங் Kruskal அல்காரிதம். அவங்களே சொல்லிடுவாங்க Kruskal அல்காரிதம். இன்கேஸ் Kruskal அல்காரிதம்னு மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம், இது ஈஸியான ஒரு அல்காரிதம் தான். ஸோ இதுதான் நம்மளோட கிராஃப், ABCDEFன்னு நமக்கு 6 வெர்டெக்ஸ் இருக்குது. ஓகே, அண்டு ஒரு வெர்டெக்ஸ்க்கும் பாருங்கள் வெயிட் இருக்குது, 2 1 3 5 8 4 1 6. ஸோ இதுதான் நம்மளோட கிவன் கிராஃப். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேபிள் தான் நமக்கு முக்கியம். ஸோ அப்போ எட்ஜஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு எட்ஜை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற எட்ஜு, வெயிட் அப்படிங்கிறது அந்த எட்ஜோட ரெஸ்பெக்டிவ் வெயிட்ஸ் என்னவோ அது இன்க்ளூட் இன் தி ஸ்பேனிங் ட்ரீயா ஆர் நாட். ஒரு நம்மளோட எடுக்க போகிற ஸ்பேனிங் ட்ரீல அதை இன்க்ளூட் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும். இன்கேஸ் எஸ்னா இங்கே, இஃப் நாட்
அப்படின்னா இன்க்ளூடட் இன் ஏ சர்க்கியூட். ஸோ அப்போ சர்க்கியூட்டாக அது ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதை இங்கே எழுதணும். எஸ்னா இங்கே முடிஞ்சிடும், அப்போ சர்க்கியூட்டில் டேஷ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த கிராஃபை எப்படி நான் மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் பாருங்கள். ஆக்சுவலி நான் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். பட் எனிவேஸ் நான் இப்போ ப்ரொசீஜர் வந்து 1 by 1 நான் வந்து எழுதுகிறேன். இனிஷியலி நமக்கு என்ன வெயிட் இருக்கோ அதுலேருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ லோயஸ்ட் வெயிட் வந்து நமக்கு என்னது, கிவன் கிராஃபில் லோயஸ்ட் வெயிட் என்னன்னு பாருங்கள், ஏசி. ஸோ அப்போ அதுதான் நம்மளோட லோயஸ்ட் வெயிட். கிராஃபில் பாருங்கள் சின்ன வெயிட் நமக்கு எதுனா இந்த நம்பர் 1 தான் வந்து நமக்கு லோயஸ்ட் வெயிட். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 1 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதாவது ஏசியை கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ 1 இப்போ நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் எடுத்தாச்சு. அடுத்த லோயஸ்ட் வெர்டெக்ஸ் எதுன்னு பாருங்கள், நம்பர் 2. ஸோ 2 விட ஏதாவது லோயஸ்ட், இங்கே ஒரு 1 இருக்குது, ரைட், இஎஃப். ஸோ அப்போ அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இஎஃப்ஐயும் எடுத்துக்கலாம். எத்தனை லோயஸ்ட் வெர்டெக்ஸ் இருக்கோ அது மொத்தத்தையே எடுத்துக்கணும். அப்போ இங்கே இஎஃப்ஓ நமக்கு வந்து வெர்டெக்ஸ் 1 தான். ஸோ அப்போ அது 2 எடுத்துக்கணும். ஸோ அப்போ அதை நான் இனிஷியலி எழுதிடுறேன் மேலே. ஸோ ஃபஸ்ட்டு ஏசி, அதோட எட்ஜ் வெயிட் 1, அதை நான் இன்க்ளூட் பண்ணுறேன்னா எஸ் இன்க்ளூட் பண்ணுறேன், அப்போ இங்கே டேஷு. அடுத்து என்ன, இஎஃப், அதோட வெயிட் 1, அதை இன்க்ளூட் பண்ணுறேன்னா எஸ், அப்போ இங்கே டேஷு. அடுத்த லோயஸ்ட் வெயிட் பாருங்கள், ஸோ நம்பர் 2 இருக்குது, அப்போ ஏபி. ஸோ ஏபியை நான் இன்சர்ட் பண்ணணும்னா அது லூப்பை மட்டும் கிரியேட் பண்ணக்கூடாது, அதாவது ஒரு சர்க்கியூட் கிரியேட் பண்ணக்கூடாது. ஏபிங்கிறது இங்கே இருக்குது, ரைட்டா. ஸோ அப்போ நான் இதை போட்டால் எனக்கு எந்த வித சர்க்கியூட்டும் ஃபார்ம் ஆகலை. அப்போ நான் இதை என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் 2 வந்து இன்க்ளூடட். அப்போ ஏபியோட வெயிட் என்னது 2, இன்க்ளூடடா, எஸ் இன்க்ளூடட், அப்போ இங்கே டேஷ் முடிஞ்சு. அடுத்த லோயஸ்ட் வெயிட் பாருங்கள் சிடி. சிடியை விட கம்மியாக தான் இருக்கா, எதுவும் இல்லை. அப்போ சிடி தான் லோயஸ்ட் வெயிட்டு. ஸோ அப்போ டிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ சிடி இப்படி இருக்குன்னு வைங்க, டி. ஸோ சிடியோட லைன் எட்ஜ் வெயிட் வந்து 3. இதுவும் நமக்கு என்ன பண்ணல, ஒரு சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணல. அப்போ சிடியோட லென்த் 3, இதே நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னா எஸ், அப்போ நோ, இந்த இடத்துல சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணல, அப்போ நோ. அடுத்த லோயஸ்ட் வெயிட் என்னன்னு பாருங்கள், 4. இந்த வெயிட் தான் 4 எது, டிஎஃப். டியும் எஃப்யும் ஜாயின் பண்ணுறது நம்பர் 4. ஸோ அப்போ டியும் எஃப்யும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் 4 வருது. ஸோ அப்போ இதை நான் கன்சிடர் பண்ணலாமா, எஸ், ஏன்னா இதுவும் நம்மளுக்கு சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணல. அப்போ டிஎஃப் இஸ் நத்திங் பட் 4, அதே நான் இன்க்ளூட் பண்ணுறேன் எக்ஸு. அடுத்த லோயஸ்ட் வெயிட் என்னன்னு பாருங்கள் 5. ஸோ 5ஓட வெயிட் என்ன, பிடி. இப்போ நான் இன்கேஸ் இங்கே நான் பிடியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன்னு வைங்களேன். இப்போ நான் இங்கே பிடியை ஜாயின் பண்ணால் எனக்கு என்ன ஆயிரும் இது, ஸோ ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் ஆயிடுது பாருங்கள். பிடியை நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், ஏபி டிசி அப்படிங்கிற ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிடியோட வெயிட் 5, இதை நான் என்ன பண்ணக்கூடாது, இன்க்ளூட் பண்ணக்கூடாது என்னோட ஸ்பேனிங் ட்ரீல. ஏன்னா இன்க்ளூட் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது, பிஏ டிசி, பிடிசிஏபி, அதாவது பிடிசிஏ திரும்ப பி, ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் ஆயிடுது. அப்போ இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அடுத்து சிஇ தான் அடுத்த லோயஸ்ட் வெயிட் 6. அப்போ சிஇயை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். இன்கேஸ் இப்போ நான் சிஇயை இங்கே ஜாயின் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆயிரும், இங்கே நமக்கு சர்க்கியூட் வந்துடும். ஸோ சிஇயை கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது சிடிஎஃப்இசி அப்படிங்கிற சர்க்கியூட் நமக்கு ஃபார்ம் ஆயிடுது. அப்போ இதையும் நான் வந்து இதையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ அதை தான் நாங்கள் எழுதியிருப்பேன். ஸோ சிஇ இஸ் நத்திங் பட் 6, நோ, ஏன்னா சிஇஎஃப்சி டிசியும் நமக்கு வந்து சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணிது. அடுத்து டிஇ நம்பர் 8, இதுவும் நோ, டிஇஎஃப்டிங்கிறது நமக்கு சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ. இது ஸ்டாப் ஆயிடுச்சான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு மொத்தம் எத்தனை வெர்டெக்ஸ் இருந்தது, 6 வெர்டெக்ஸ். அப்போ எட்ஜஸ் இதில் எத்தனை எட்ஜ் வருது பாருங்க, 1 2 3 4 5 வந்துச்சு. அப்போ 6 - 5 5 1 வந்துச்சுனால நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் 3 கேஸ் நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா 5 வெர்டெக்ஸை நான் இன்க்ளூட் பண்ண உடனே எனக்கு ப்ரொசீஜர் வந்து ஓவர், அவ்வளோதான் ஐடியா. ஓகே, ஸோ தி ரெக்வயர்டு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கன்சிஸ்ட் ஆஃப் 5 edges. அதுதான் நான் சொல்கிறேன், 6 - 1 edges. நம்ம மேலே கண்டிஷனில் பார்த்தோம் n - 1 edges. அப்போ 6 - 1 என்ன, 5 edges வரணும். ஓகே, த டோட்டல் லென்த் ஆஃப் தி மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. அப்போ அந்த மினிமல் ஸ்பேனிங் ட்ரீயோட டோட்டல் வெயிட் என்ன, 2 + 1 + 3 + 4 + 1. அந்த நம்ம ஃபைனலி பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலி வில் கெட் 11 as the answer for this minimal spanning tree of this question. Okay, so that's all for this in this question 1. Okay, so அடுத்து இன்னொரு question பார்க்கலாம். minimal spanning tree of some other graph. Problem 2, find the minimum spanning tree of the weighted graph using Kruskal algorithm. Again நம்ம அதே weighted graph வேற ஒரு கிராஃப்க்கு அதே அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எத்தனை இருக்குது பாருங்கள், ஏபிசிடிஇ அப்படின்னு 5 வெர்டிசஸ் தான் இருக்குது. ஓகே, பட் உள்ளே பாருங்கள் நிறைய எட்ஜஸ் இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உள்ளுக்குள்ளேயும் நமக்கு நிறைய, வெளியில் ஒரு 5 எட்ஜ் இல்லாமல் உள்ளேயும் ஒரு 4 இருக்குது. ஸோ அப்போ நிறைய எட்ஜஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க.
சொல்யூஷன். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், கிவன் கிராஃபோட மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ எழுத போகிறேன்னு வைங்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் ப்ரொசீஜர் இப்போ எழுதட்டுமா? ஸோ ஜஸ்ட் அப்படியே ட்ரா பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் வந்து நான் பின்னாடி ப்ரொசீஜரில் சொல்கிறேன். இப்போ லோயஸ்ட் வெயிட் இருக்கிறதுல எதுன்னு பாருங்கள், ஏஇ. ஸோ அப்போ நம்பர் என்னது, ஏஇ வந்து 2. ஓகே, ஸோ நான் வேறு கலர்லேயே வரைகிறேன். ஸோ இனிஷியலி வந்து ஏஇ வந்து எனக்கு லோயஸ்ட் வெயிட்டு, அப்போ ஏஇயை நான் கன்சிடர் பண்ணுறேன் 2. வேறு எதாவது இருக்கா, அடுத்த வெயிட் வந்து 3. ஸோ 3 வந்து என்னது, டிசி எனக்கு சர்க்கியூட் எதாவது ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா நோ. அப்போ டிசி எந்த வித சர்க்கியூட்டும் ஃபார்ம் பண்ணல, அப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்த லோயஸ்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 வந்து இங்கேயும் இருக்குது. அப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏசியை வந்து 4 கன்சிடர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது நம்மளுக்கு சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணுதா, இல்லை, முடிஞ்சு. அடுத்த வெயிட்டு இந்த 4 நான் கிரியேட் பண்ணதுனால இந்த 4 நான் எடுக்கக்கூடாது. ஓகே, இன்கேஸ் நான் இந்த 4 எடுத்தேன்னா அது ஒரு சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணிடும், அப்போ அந்த 4 நான் எடுக்கக்கூடாது. அடுத்த வெயிட் எனக்கு என்ன, 6 இங்கே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏபிங்கிற அந்த 6 நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி இந்த 6 கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 6 நான் எடுக்கக்கூடாது. இன்கேஸ் நான் இந்த 6 எடுத்தால் அது வந்து சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்த வெயிட்டு 7, 8. பட் நமக்கு எல்லா வெர்டெக்ஸும் வந்துச்சா பாருங்கள், ஏபிசிடிஇ 5 வெர்டெக்ஸும் வந்துடுச்சு. அண்ட் எட்ஜஸ் எத்தனை வந்திருக்கு, 1 2 3 4, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ 4 எட்ஜு 5 வெர்டெக்ஸும் வந்துச்சு. இவ்வளோ தான் நம்மளோட மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் திஸ் கிராஃப். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இது வந்து நம்மளுக்கு ட்ரா பண்ணுறது ஈஸி. ஓகே, பட் அந்த கண்டிஷனோட டேபிளோட எழுதுங்க, அதுதான் நான் இங்கே பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டேபிளில் எட்ஜு அண்டு வெயிட்டு, அப்புறம் வந்து என்ன இன்க்ளூடட் இன் தி ஸ்பேனிங் ட்ரீயா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எழுதணும். அண்ட் தென் இஃப் இன்கேஸ் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா வாட் இஸ் இட் சர்க்கியூட் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டேபிளோட கண்டென்ட், காமன். இது ஃபஸ்ட்டு ஏஇ தான் எனக்கு லோயஸ்ட் வெயிட்டு, அதை நான் இன்க்ளூட் பண்ணுறேன்னா அப்படின்னா எஸ் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ 2 எஸ் இங்கே டேஷ். அடுத்த லோயஸ்ட் வெயிட் வந்து எனக்கு சிடியோட லோயஸ்ட் வெயிட் 3. அப்போ 3 நான் இன்க்ளூட் பண்ணுறேன்னா கேட்டால் எஸ், அண்டு இதுலேயும் நோ. அண்டு ஏசி வந்து எனக்கு லோயஸ்ட் வெயிட் 4, அடுத்த லோயஸ்ட்டு, அப்போ ஏசியை இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே வந்து எஸ், இங்கே வந்து டேஷ். சிஇயோட லென்த்து எனக்கு 4, அந்த ஆர்டரில் தான் வரணும். 2 3 அடுத்து 4 அடுத்து 6 அடுத்து 7 8 அப்படி தான் வரணும். ஸோ சிஇயோட லென்த்து எனக்கு என்ன, அதுவுமே எனக்கு 4 தான். சிஇயோட லென்த்தும் 4 தான். பட் நான் இங்கே சிஇயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் எ சைக்கிள். அப்போ அதை நான் எடுக்கக்கூடாது, அதுதான் நான் இங்கே சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும், நோ. என்ன சைக்கிள் கிரியேட் பண்ணுது, ஏஇசிஏ. ஸோ ஏஇசி திரும்ப ஏ, இந்த சைக்கிளை ஃபார்ம் பண்ணிடும். அதனால் அந்த 4 நம்ம இன்க்ளூட் பண்ணலை. அடுத்து ஏபிங்கிறது 6, இதை நான் இன்க்ளூட் பண்ணலாமான்னா எஸ். அப்போ ஏன்னா இந்த ஏபின்ற 6 முடிஞ்சு. ஸோ 6 இன்க்ளூட் பண்ணிட்டேன். அடுத்த 6 எனக்கு என்ன இருக்குன்னா பிசின்னு இருக்குது. ஸோ பிசியை நான் இன்கேஸ் 6 இன்க்ளூட் பண்ணியிருந்தேன், இது என்ன ஆயிரும், சைக்கிளை கிரியேட் பண்ணிடும். இந்த 6 இன்க்ளூட் பண்ணால், அதாவது ஏபிசிஏ அப்படிங்கிற சைக்கிளை நம்ம கிரியேட் பண்ணிடும். அப்போ அந்த 6 நான் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ ஏபிசிஏ. சிமிலர்லி பிங்கிறது 6, டிஇ 7, ஏடி 8, பிடி 8, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கே 4 வெர்டெக்ஸ் 4 எட்ஜு வந்துடுச்சு வித் இன்க்ளூடிங் ஆல் தி வெர்டிசஸ், அவ்வளோதான். அப்போ நமக்கு தேவையான மினிமல் ஸ்பேனிங் ட்ரீக்கான கண்டிஷன் வந்துடுச்சு, ரைட். ஸோ இதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், இந்த வெர்டெக்ஸ் 4 எடுத்தேன். இன்கேஸ் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெர்டெக்ஸ் 4 இந்த வெர்டெக்ஸ் 6 எடுத்தோமா, இது இல்லாமல் இந்த வெர்டெக்ஸ் 4 இந்த 6 எடுக்காமல் இந்த 6 கூட நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஓகே, இது ஒரு கேஸு. அப்படி இல்லைன்னா என்ன, இந்த 4 எடுக்காமல் இங்கே ஒரு 4 இருந்துச்சா, சரி ஏஇயில் ஒரு சிஇசியில் 4 இருந்ததா, இந்த 4 கன்சிடர் பண்ணி இந்த 6 எடுத்துக்கலாம். ஆர் இந்த 4 கன்சிடர் பண்ணி இங்கே ஒரு 6 இருந்ததா, அதை எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, இந்த மினிமல் ஸ்பேனிங் ட்ரீக்கு இருக்குது. நான் போட்டது ஒன் ஆஃப் தி மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் திஸ் கிராஃப். இந்த மாதிரி அதே வெயிட் தான் இருக்கும், பட் வெயிட்ஸ் எல்லாம் சேம். ஏன்னா சேம் நம்பர் 6 வந்து 3 முறை வந்தது, 4 2 டைம்ஸ். அப்போ இந்த 4 வச்சு இந்த 3 6 நம்ம பண்ணலாம், அப்புறம் இந்த 4 வச்சு இந்த 3 6 பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுதான் நான் இங்கே கீழே எழுதியிருப்பேன். சின்ஸ் தேர் ஆர் 5 வெர்டிசஸ் இன் தி கிராஃப், வி ஸ்டாப் தி ப்ரொசீஜர் ஃபார் ஃபைண்டிங் தி மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ஆஃப் 4 எட்ஜஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 4 எட்ஜஸ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், ஸோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் நிறைய அனதர் எட்ஜஸும் இருக்கும். த எட்ஜஸ் ஆஃப் தி மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ஆர் ஏஇ, சிடி, ஏசி அண்ட் ஏபி. இது வந்து நான் ஃபைன் பண்ண ஒன் ஆஃப் தி கிராஃப்க்கு. அப்போ ரிமைனிங்க்கும் வரும் த டோட்டல் லென்த் ஆஃப் தி மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ. இப்போ நம்ம ஃபைன் பண்ணது அந்த மினிமல் ஸ்பேனிங் ட்ரீயோட டோட்டல் வெயிட் என்னென்னது, ஸோ அந்த வெயிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ இருக்கிறது 2 + 3 + 4 + 6.
ஸோ அதை ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ 2 + 3 + 4 + 6, ஸோ ஆன்சர் வந்து 15. ஸோ இது மட்டும் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா there are 5 other alternative minimal spanning trees of total length 15 whose edge weights are listed below. அந்த 15 edge weight வச்சிருக்க மாதிரி சம் அதர் மினிமல் ஸ்பேனிங் ட்ரீயும் இருக்கும். இப்போ முன்னாடி கேஸில் பார்த்தப்போ ஒரே ஒரு மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ தான். ஏன்னா எல்லா எட்ஜ் வெயிட்டும் எனக்கு வந்து யூனிக்காக இருந்தது, தனித்தனி நம்பர்ஸ் தான். இந்த எட்ஜ் வெயிட் எல்லாம் பாருங்கள், எல்லாம் வேறு நம்பர், சேம் நம்பர் ரிப்பீட் ஆகலை. இங்கே சேம் நம்பர் ரிப்பீட் ஆகிறதுனால சம் அதர் மினிமல் ஸ்பேனிங் ட்ரீயும் வந்து நமக்கு என்ன இருக்கும், இந்த ப்ரொசீஜரில் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் நான் இங்கே சொன்னேன். அப்போ இந்த 4 வச்சுக்கிட்டு இந்த 3 பேசலாம், இந்த 4 வச்சுக்கிட்டு இந்த 3 பேசலாம். ஸோ அப்போ இன்னும் 5 கேசஸ் நமக்கு அடிஷ்னலி வரும். அதுதான் நம்ம இங்கே வந்து லிஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஏஇ, சிடி, ஏசி அண்ட் பிசி. இதை நான் அப்படியே அந்த கிராஃபில் நான் சொன்னால இப்போ அந்த 4 இது நான் முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி சொன்னேன், அதுதான் இந்த எட்ஜு. சிமிலர்லி ஏஇ, சிடி, ஏசி அண்ட் பிஇ வழியாகவும் வரலாம். அதே மாதிரி ஏஇ, சிடி, சிஇ அண்ட் ஏபி வழியாக வரலாம். ஏஇ, சிடி, சிஇ அண்ட் பிசி இந்த வழியாகவும் நம்ம மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ ட்ரா பண்ணலாம். அண்ட் ஏஇ, சிடி, சிஇ அண்ட் பிஇ இது வழியாகவும் நான் மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ ட்ரா பண்ணலாம். அப்போ நம்ம மினிமல் ஸ்பேனிங் ட்ரீங்கிறது யூனிக்காக தான் இருக்கணுன்ற நெசசரி இல்லை. முன்னாடி கிராஃபில் யூனிக், ஏன்னா அங்கே நமக்கு எட்ஜ் வெயிட் எல்லாமே யூனிக்காக தனித்தனி எட்ஜ் வெயிட்டாக இருந்தது. பட் இங்கே எட்ஜ் வெயிட் ரிப்பீட் ஆகிறப்ப ஒன்ஸ் எட்ஜ் வெயிட் ரிப்பீட் ஆச்சுன்னா உங்களோட மினிமல் ஸ்பேனிங் ட்ரீயும் ரிப்பீட் ஆகும், நிறைய மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ இருக்கும். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ கான்செப்ட். ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மினிமல் ஸ்பேனிங் ட்ரீ யூசிங் க்ருஸ்கல் அல்காரிதம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம பார்த்தோம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது கான்செப்ட் பார்ப்போம். ரைட், தேங்க்யூ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you.